Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது புளி சாதம். இந்த புளி சாதம் வந்து என்னன்னா வேர்க்கடலை, எள்ளு இத வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து புளி சாதத்துக்கு கூட ஆட் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். கடுகு வந்து 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதும். கருவேப்பிலை கொஞ்சமா, ஒரு 6 வரமிளகாவை 2ஆ கிள்ளி வச்சிருக்கேன். தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. இது மூணையும் நம்ம வறுத்துட்டு அரைக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு. இது மூணையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு தனியா வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஈஸியாவும் செய்யலாம். புளி கரைச்சல் வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூட வந்து 150 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கலாம். புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து 150 கிராம்ஸ் ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் புளி சாதம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் வேற மெத்தட், இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், அதாவது டைப் 2. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புளி சாதத்துக்கு நம்ம மிளகு, வேர்க்கடலை, எள்ளு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலை வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து வேர்க்கடலையை வறுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகும் எள்ளும் ஆட் பண்ணுங்க. நான் வந்து வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்ததுனால மூணையுமே ஆட் பண்ணிட்டேன். இது எள்ளு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் நல்லா காஞ்சதுன்னா கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இந்த மூணும் போட்டுக்கலாம். இது கூட வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து உங்களுக்கு சொல்லலை. இது நல்லா பொன்னிறமாகட்டும். அதாவது கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் சின்ன ஸ்பூன்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சத்தூள் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளியும் நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா புளி வந்து நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போதான் பச்சை வாசம் போகும். புளி சாதமும் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா மேலே வர டைமுக்கு பொடியை தூவிட்டு நம்ம சாதத்தை கிளறிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதாவது சாதத்துக்கும் சேர்ந்து தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு பார்த்தோன்னா எண்ணெய் நல்லா மேலே வந்துருச்சு, புளியும் நல்லா வெந்துச்சு, அதாவது பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம இப்போ சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேர்க்கடலை, மிளகு, எள்ளு இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வந்து எள்ளுலையாகட்டும் வேர்க்கடலை ரெண்டுலேயுமே எண்ணெய் இருக்குது, அதனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். புளி சாதம் நல்லா, அதாவது வாசம் வந்து நல்லா இருக்கும். இது கூட வந்து நீங்கள் தனியா வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாவும் மிக்ஸ் பண்ணிங்கனாலும் அந்த டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து நான் என்னென்னா தனியா சீட் வந்து நான் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன் இந்த புளி சாதத்துக்கு. இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். அன்றைக்கி செய்ய போகிறது சக்கரை பொங்கல், அதாவது பொங்கல் பானையில் தான் நம்ம செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி வந்து 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 250 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். 250 ml மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து என்னென்னா தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். 3 ஏலக்காய், 10 முந்திரி, 20 திராட்சை எடுத்திருக்கேன். பாசி பருப்பு 25 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் வந்து பாசிப்பருப்பை வந்து லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதாவது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டோம், அதாவது நல்லா வாசம் வர டைமு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொங்கல் பானையில் தான் செய்ய போகிறேன். தண்ணி வந்து நான் 3/4 பானை அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு அரைவாசி வெந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பொங்குறதுக்காக நம்ம பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இது பொங்குறதுக்காக நம்ம இந்த பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பானை வந்து அதாவது என்னென்னா நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசி போடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதுலேருந்து தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். பருப்பு அரிசியும் நல்லா வேகணும். தண்ணி வந்து தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாலும் எடுத்து வச்சுருக்கிறோம், நம்ம பாலும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதாவது மேலே வரும் அரிசி கொதிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இடையில நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்துட்டுருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 250 ml மில்க்கு, இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன்.
நல்லா கொதிக்கணும். அதாவது நல்லா வேகணும். அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். அதாவது 3/4 வெந்துருச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா தட்டிட்டேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து குழஞ்சிருந்தாலும் அந்த பச்சரிசி வந்து எவ்வளோ தண்ணி இருந்தாலும் இழுத்துக்கும். நீங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இழுத்துருக்கும். பொங்கலும் வந்து நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இதை நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் தாளித்து கொட்டிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையும் முந்திரியும் தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து படைச்சு நம்ம சாப்பிட்ற டைமுக்கு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுட்டோம். இதுக்கு வந்து பொங்கல்ங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போதும். ஏன்னா திராட்சை வந்து பலூன் மாதிரி நல்லா உப்பிக்கும். இப்போ நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. இப்போ செய்ய போகிறது தேங்காய் சாதம். எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதுக்கு ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம முந்திரி வந்து ஒரு 6 முந்திரியை உடச்சி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். அடுத்து தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சாதத்தை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூடே போதும். தேங்காய் சாதம் ரெடி. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேங்காய் சாதம் ரெடி. பெபிள்ஸ் தமிழ்.